Taste the Daily. திமுக அரசு பள்ளியில் வடிவில் மாணவர்களை உட்கார வைத்து மாணவர்களை பாழாக்க பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஆர்ச் கேட் பகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய போது இதனை தெரிவித்தார். மாணவர்களுக்கு பள்ளியில் கல்வி கற்பதற்கு வடிவத்தில் பெஞ்சு அமைத்து பாடம் புகட்ட வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்கிறாங்க. வடிவில் வச்சு மாணவர்களுக்கு சொல்லித் தரணுமா? ஏற்கனவே சொல்லித் தந்து கிழிச்சிட்டாங்க. இப்போ வடிவில் கொடுத்து அந்த மாணவன் படிப்பையே பாழாக்க பார்க்குறாங்க. இன்னொன்று, திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளிக்கூடம் மேல் மாடியில் வச்சு இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டாந்த மருத்துவமனை, 7 சட்டக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, 5 ஆராய்ச்சி நிலையத்தோட பாலிடெக்னிக் கல்லூரி, 21 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 67. இவ்வளவு கல்லூரி திறந்த காலத்தில் தான் கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய சாதாரண மக்கள் கூட பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு இந்த காங்கிரசும் திமுகவும் மத்தியில் ஆட்சி இருக்கும் போது என்எல்சி பங்கை தனியாருக்கு விற்க முற்பட்டாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் போது தனியாருக்கு சென்றா அது முழுசும் தனியாருக்கு போயிடும் சொல்லி அந்த 5% பங்கை அம்மா அவர்கள் விலைக்கு வாங்கி இன்றைக்கு அதை தொழிலாளரை காத்தது அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைக்கு கூட நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு நிலம் எடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. பல முறை நாங்கள் சொல்லியாச்சு, நிலம் பொன் விளைகின்ற பூமி. விவசாயி என்றால் அந்த நிலத்தை உயிரா மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிக்கு அவர்களுக்கு விருப்பப்படி இன்றைக்கு அதனுடைய கைட்லைன் வேல்யூவே பார்க்க கூடாது, மார்க்கெட் விலையை கொடுங்க. விவசாயிக்கு பிடுங்காதீங்க. விவசாயி, நானும் ஒரு விவசாயி, ஆக விவசாயி மனம் நோகக்கூடாது. இரவுகள் வராமல் உழைத்து நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. இரவென்றும் பகல் என்றும் பாராம, மழை வெயிலை பாராம ரத்தத்தை வீரவியா சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயியுடைய மனம் தளரக்கூடாது, மனம் வேதனைப்படக்கூடாது. ஆகவே மாநில மத்திய அரசு நியாயமான விலை, மார்க்கெட் விலை அவளுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். எங்களுடைய அரசு அமைந்த பிறகு இந்த விவசாயிகள் பக்கம் நிச்சயமாக இருப்போம். அவளுக்கு தேவையான ஆதரவை நாங்கள் கொடுப்போம்.